காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் சமரசம் அவர்களும், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் மலரவன் அவர்களும், ஓபிஎஸ் அணியின் ராஜலட்சுமி அவர்களும், எழுத்தாளர் ஆலி செந்தில்நாதன் அவர்களும், பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கு பிப்ரவரி 24 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். இன்றைய முதலமைச்சர் பழனிசாமி காலையில் 69 லட்சம் மரக்கன்றுகளை நடும் விழாவை தொடங்கி வச்சாரு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆர்கே நகரில் நடத்தியிருக்கிறாரு. தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறாங்க. அரசியலில் இன்று முதல் முழு நேரமாக இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேருமே ஜெயலலிதாவினுடைய வழியில் தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த 3 பேர்ல யாரை அதிகமாக ஆதரிப்பார்கள், யாரிடத்துல வாக்களித்தவர்கள் மத்தியில இவங்க 3 பேர்ல யாருக்கு செல்வாக்கு அதிகம்னு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வருது. ஆனா ஒட்டுமொத்த மக்கள்னு பார்க்கும்போது மூவரையுமே நிராகரிக்கக்கூடியவர்கள் ஒருவேளை அதிகமா அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்தே இதற்குள்ள பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்க்குறீங்க ஆலி செந்தில்நாதன்? அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மனநிலை என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா இருந்த வரையில் அதிமுகவை இந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள், அதன் பிறகு எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் பற்றி நாம் நிறைய கேள்விகள் எழுப்பினாலும் கூட இன்றைய நிலையில் அதிமுகவினுடைய எந்த ஒரு அணியும் அல்லது அதிமுகவின் அணின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரிவையும் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சசிகலா முதல்வராக ஆகணும் அப்படின்ற முயற்சி எழுந்தபோது தமிழ்நாட்டில் வெளிப்பட்ட அந்த வெறுப்பு உணர்வு அப்படிங்கிறது ஒரு அன்பிரசிடென்டட். அதுக்கு முன்னாடி தலைவர்கள் மீது வரக்கூடிய வெறுப்புங்கிறது புதுசு இல்லைனாலும் கூட மிக பரந்த அளவில் மிகப்பெரிய அளவில் அது இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிஞ்சது. ஓபிஎஸ் மீது ஒரு பரிதாப உணர்வு அவருடைய அந்த மெரினா கடற்கரை உண்ணாவிரதத்தோடு ஒட்டியிருந்தாலும் கூட அவரை ஒரு அதிமுகவினுடைய ஒரு முழுமையான ஒரு பிரதிநிதியாக, அதாவது அடுத்த கட்ட தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் இல்லைங்கிறது அவருடைய பலவீனத்தின் மூலமாக தியானம் சொல்கிறேன். அந்த ஒரு முழுமையான அதிமுக அவர் தன் கைவசம் கொண்டு வர முடியாத அவரை ஒரு ரொம்ப சீரியஸான தலைவராக எடுத்துக்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் வந்தாலும் கூட ஒரு அதிமுகவினுடைய அடுத்த தலைவராக இல்லை அவருடைய பிரிவு மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய அவர் ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கூட இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் தாய் கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். தீபா பேரவை அப்படிங்கிறத பொறுத்த வரையில் இதுவரையிலான முயற்சிகளில் இது ரொம்ப பெரிய ஒரு விஷப்பரட்சை போல தான் எனக்கு தெரியுது. தமிழ்நாட்டினுடைய அரசியலோட தமிழ் மக்களுடைய தேவைகளோட எந்த விதத்திலும் சம்பந்தப்படாமல் ஜெயலலிதாவினுடைய உறவினருங்கிற ஒரே அடிப்படையில் அவர்கள் போல கொஞ்சம் முகத்தோற்றமும் அவர்களை போன்ற நடவடை பாவனைகளை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு அமைப்பை இங்கே உருவாக்க முடியும்னு ஒருத்தர் நம்புறதே நம்ம அத்தனை பேருடைய உணர்வின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் செலுத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல் போல தான் எனக்கு தெரியுது. ஆக இந்த 3 கட்சிகளுமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனநிலை, அதாவது வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த யதார்த்தத்தை மீறி கொஞ்ச காலமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்தை தூக்கிய அந்த ஒரு பார்வையில் ஒரு தேடல்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக அது ரொம்ப பெரிய அளவுக்கு வெளிப்பட்டது. இப்போ எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நிலையில் இந்த 3 பிரிவுமே மக்கள் மத்தியில் எந்த விதமான ஈர்ப்பையும் செலுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என் கருத்து. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த 3 பிரிவுகளுமே காட்டுகின்றன. சசிகலா தலைமையிலான பிரிவு, ஓபிஎஸ் தலைமையிலான பிரிவு, தீபா தலைமையிலான பிரிவு என்பது. அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தேர்தல் மூலமாக, அநேகமாக உள்ளாட்சி தேர்தல் மூலமாக நாம் அடையாளம் காண முடியும் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு அளவுகோல் தேவைப்படுகிறது. இதை சரியாக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், சமூக வலைத்தளங்களை வைத்தோ அல்லது பொதுவாக பரப்பப்படுகிற பிரச்சாரங்களை வைத்தோ பரப்புரைகளை வைத்தோ நாம் சொல்வதாக இருந்தால் ஒருவர் மீது வெறுப்புணர்வு இருக்கிறது. சசிகலா மீது இதற்கு முன்னர் யாருக்குமே ஏற்படாத வெறுப்புணர்வு இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது முழுக்க சமூக வலைத்தளங்கள் சார்ந்து
ஒரு ஊடக பரப்பில் வெளிப்பட்ட வெறுப்புணர்வை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு அளவுகோல் நமக்கு தேவை என்று பார்த்தால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ அல்லது மக்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு களத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 3 அணிகள் அப்படின்னு சொன்னா அது பலவீனம் அப்படிங்கிற கருத்தை நீங்களும் சொல்றீங்க. இப்போ வர்த்தக அரங்கங்கள்ல பார்த்தா முதல்ல ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து அந்த ஹோட்டல் நல்லா போகும்போது அடுத்தடுத்து 2 ஹோட்டல் வந்ததுன்னா முதல் ஹோட்டலுக்கு வர்ற எண்ணிக்கையை விட 3 ஹோட்டல் ஆனதுக்கு அப்புறம் அதிகமான எண்ணிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது. என்னன்னா 3 ஹோட்டலுடைய வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து முதல் ஹோட்டல்ல வரக்கூடியவங்க எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதற்கு அந்த உதாரணத்துக்கு பொருந்துமான்னு எனக்கு தோணல. ஏன்னா தமிழ்நாட்டு வாக்காளர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு தான் ஒவ்வொரு சமயத்திலையும். ஆக நீங்க வந்து புதுசா வந்து யாரும் இல்ல இப்போ வந்து கிளைம் பண்றாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து இத்தனை லட்சத்தோட வச்சிருந்தாரு உறுப்பினர் எண்ணிக்கையை, ஜெயலலிதா 1.5 கோடியாக மாத்தினாங்க ஆனா அப்படிங்கிற கிளைம் பண்றாங்கல்ல. அதே விஷயம் வந்து இப்போ ஓபிஎஸ்க்கோ அல்லது பழனிசாமிக்கோ அப்போ வந்து தீபாவுக்கோ பொருந்தாதா? இந்த 3 அமைப்புகளும் வந்து யாரை வந்து அப்போ வந்து காலி பண்ண வேண்டியிருக்கும்னா வந்து திமுகவை காலி பண்ண வேண்டியிருக்கணும். அதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா? திமுக ஆதரவு சக்திகளை தான் இழுத்தாகணும் இந்த 3 பேருமே பலப்படுத்தணும்னா. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே வந்து இருக்கிறது ரொம்ப சின்ன இதுதான். அந்த சக்தியோ அல்ல அந்த ஈர்ப்போ வந்து யாருக்குமே கிடையாதுங்கிறது தான் பிரச்சனை. 3 பேர்ல மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டா 3 பேர் என்ன பதில் சொல்லுவீங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்க நிலையில தான் உங்க அணிக்கு தான் மக்கள் வந்து அதிக ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட முடியும் ஈஸியா. அதான் சொல்லுவீங்க. அதனால உங்ககிட்ட பேச விரும்புறது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 3 அமைப்புமே வந்து 3 பிரிவுமே ஜெயலலிதாவினுடைய வழியில் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு தான் மற்ற விஷயங்களை செய்யறதுக்கே நீங்க சொல்றீங்க. என்ன செய்ய போறோங்கிறதே சொல்றீங்க. இன்றைக்கு டாக்டர் ராம்தாஸ், ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு உடனடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு செலவுல மக்கள் வரி பணத்துல உச்சநீதிமன்றம் குற்றவாளி என்று சொன்ன ஒருவருக்கு விழா எடுக்கக்கூடாது. அந்த விழா தொடர்பாக அரசு சார்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்திற்கு காரணமாக இருந்த தலைமைச் செயலாளரையும் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதிமுகவின் ஒரு பகுதியாக ஜெயலலிதா வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க ராஜலட்சுமி? இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்றது வந்து அது வந்து அல்டிமேட் ரிசல்ட். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம இருக்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மேல மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. முடியாது. ஆனா அதே சமயம் ஒரு விஷயம், அப்போ ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்வதை ஓபிஎஸ் அணி முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு நாங்க பொருள் கொள்ளலாமா? அப்படி நீங்க பொருள் கொள்ள கூடாது, பொருள் கொள்ள முடியாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பொருள்? உச்சநீதிமன்றத்தோட பின்ன நீங்க எப்படி என்ன எதிர்பார்க்கிறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு நான் மாற்று கருத்து படணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி முடியாது. பட் என்னோட விளக்கத்தை சொல்றதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். உச்சநீதிமன்றத்தோட மாற்று கருத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா உச்சநீதிமன்ற கருத்தை ஏற்கிறேன்னு தானே பொருள். எப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதாவது 2 விஷயம். நீங்க ஜெயலலிதா வழியில எல்லாம் செய்வோம் அப்படின்னு உங்க கட்சி சொல்லுது, உங்க பிரிவு சொல்லுது. தலைவர் அவங்கதான். நீங்க உங்க தலைவர் சொல்றீங்க. அவர் உச்சநீதிமன்றம் குற்றவாளின்னு உங்க தலைவரை சொல்லி இருக்குது அப்படிங்கறத வேறு 2 கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய கருத்தை நீங்க வந்து எப்படி எதிர்கொள்றீங்கன்னு கேக்குறேன். உங்களுடைய கருத்து வேண்டாம். ஜெயலலிதாவை பற்றி ஒருத்தர் வந்து கருத்து சொல்றாரு, அது நீங்க வந்து அவங்கள தான் முன்னோடியாக தலைவராக ஏற்றுக்கொள்றீங்க. இவர்களுடைய கருத்துக்கு நீங்க என்ன எதிர்வினையாற்றுறீங்கிறது தெரிய வேண்டாமா? நீதிமன்றம் என்பது வேறு, மக்கள் மன்றம் என்பது வேறு. சரி, அது மட்டும் கிடையாது. ஒரு பெற்ற ஒரு ஐகானிக் லீடர் அப்படின்ற வரும்பொழுது, ஒரு மாஸ் லீடர், கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படின்ற வரும்பொழுது அவர்கள் மீது பொது வாழ்க்கையில வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவை வந்து நிரூபணமாகக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு முடியும். இவை எல்லாமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்குகள் என்றதுதான் எங்களுடைய எப்பயுமே எங்களோட நிலைப்பாடு. அதனுடைய அல்டிமேட் வடிவம் தான் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அதனால புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொடர், நீங்க சொல்றதனுடைய தொடர் புரிதலாக அந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக போடப்பட்ட
ஒரு வழக்குல ஜெயலலிதாவோடு கூட இருந்த 3 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க சொல்ற இந்த ஜெயலலிதாவுக்கு நீங்க சொல்ற அந்த விளக்கம் வந்து அந்த 3 பேருக்கும் பொருந்தும். ஆனா எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த வழக்குகள் அவங்க மேல புனையப்பட்டதுக்கு காரணமே வந்து அந்த அவங்களுடைய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய குடும்பத்தின் சொத்து குவிப்பின் காரணமாகத்தான். உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லல. உச்சநீதிமன்றம் இவங்க பாதிக்கப்படுறதுக்கே வந்து அவங்க தான் ஜெயலலிதா தான் காரணம்னு சொல்லுது. பட் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட உண்மைகள்ன்றது நிறைய சமயங்கள்ல உச்சநீதிமன்றம் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சில சமயங்கள்ல. இல்ல நீங்க ரொம்ப திறமையா கேள்வி கேக்குறது. திறமையாக இல்ல. நான் வந்து ஃபேக்ட வந்து என்ன புரிதலோட நம்ம இருக்கோம் தீர்ப்புகளை பற்றி அல்லது ஜெயலலிதாவை பற்றி அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன். இருக்கிறவங்க எல்லாரும் வழக்கறிஞர்கள் தான், தீர்ப்புகளை பற்றி நல்ல புரிதலோட தான் இருக்கிறோம். ஆனா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு கரிஷ்மேட்டிக் மாஸ் லீடர் மேல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது அது வந்து பல சமயங்களில் அரசியல்ன்றது வந்து சார் வெறும் வந்து ஒரு தனி மனிதர் வந்து நடத்துற விஷயம் கிடையாது. ஒரு அது இவ்வளவு பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சியில அம்மா அவர்கள் வந்து உயிரோட இருந்த வரைக்கும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் எங்க சொத்து வாங்குறாங்க, யார் என்ன பண்றாங்க, எங்க சொத்து, ஒரு பெரிய குடும்பத்தை வந்து அவர்கள் தன்னுடைய தேவைக்காக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அவங்க வந்து சொத்து வாங்குவதற்கு கூட இவர்களை எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தில் வைத்திருந்தார்கள். அம்மா தெளிவா சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது. நான் சொல்லல, உங்க எதிர்க்கட்சிகள் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றத்தோட புரிதல். மார்க்கண்டேய கட்சி கூட நிறைய சமயங்கள்ல உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்காக அவரு ஜட்ஜ் தான். நம்ம பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா மலரவன்? திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டும் வந்து ஜெயலலிதா குற்றவாளி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயலலிதாவின் வழியில் தொடர்ந்து எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி தீபா பேரவையும் சொல்லுது. இன்னைக்கு புரட்சித்தலைவி அம்மாவுடைய வாரிசா, ரத்த வாரிசா, மக்கள் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறது தீபா அம்மா. ஆக தீபா அம்மா வந்து மக்கள் மத்தியில் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வராங்க. ஜெயலலிதாவுடைய வாரிசாக அதான் ஜெயலலிதாவோட வாரிசாக ஜெயலலிதாவை பற்றி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜெயலலிதாவை பற்றி ஒரு சித்திரத்தை கொடுக்குது. அந்த வாரிசாகன்னு சொன்னா அந்த சித்திரத்தையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ணிட்டு சுவீகரிச்சுட்டு தீபா பேரவை இருக்கா? அவங்கள பற்றிய சித்திரத்தையும் சேர்த்து சுவீகரிச்சிருக்கு. அது சொல்லி சரிதான். லெகசி. மக்கள் வந்து இன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு யார் வரணும் விரும்புகிறாங்கன்னா தீபா அம்மா தான் வரணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க புதுசாக வந்திருக்காங்க. இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், அடிமட்ட தொண்டர்கள், அது மக்கள் அந்த மாதிரியே நினைக்கிட்டோம். எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். அது வந்து ஜெயலலிதாவோட லீகசியே எடுத்துட்டு வர்ற தீபா பேரவை, ஏதாவது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கிறது ஜெயலலிதாவினுடைய வழியில் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இப்போ வந்து ஜெயலலிதாவை குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறது. அதனால அரசு விழாக்களை அவங்களுக்காக செய்யக்கூடாது, மக்கள் வரிப்பணத்தை அவங்க பெயர்ல உண்டான விழாக்களுக்கு செலவழிக்க கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அதை தடை செய்ய வேண்டும், அந்த மாதிரி விழாக்களை நடத்தக்கூடாது, தடை செய்ய வேண்டும்னு சொல்லுது. இந்த மாதிரி 2 கட்சிகளுடைய கோரிக்கையை இதே மாதிரி பலர் வந்து சிறிய அமைப்புகள், தனிநபர்கள் இதே கோரிக்கையை, இதே கருத்துக்களை பொது வழியில முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அரசு பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் மட்டும்தானா, இல்ல ஜெயலலிதாவுடைய லீகசியை கையில வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உண்டான்னு நான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம தீபா அம்மா தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் தீபா அம்மாவுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த மூத்த அரசியல் பிரமுகர், அதனால் எல்லா இடத்துலையும் தீபா அம்மாவுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்வதை நாங்கள் வந்து எப்படி ஏற்கிறது? நீங்கள் பார்க்குற உலகத்தை நாங்களும் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற கிளைம் வந்து எவ்வளோ தூரம் சரியானது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு புரியல.
நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தாலே தெரியும். சரி, அது வந்து இப்போ எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்த மாதிரி ஆமாம், ஓபிஎஸ் அணிக்கு, சசிகலா அணிக்கு, தீபா பேரவைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் தினசரி எல்லா ஊருக்கும் கொஞ்சம் தீபா பேரவையுடைய கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி, அங்கே எவ்வளோ கூட்டம் கூடுது, எப்படி இருக்குது, எழுச்சி எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் நேரில் பார்க்குறேன். அதனால் எனக்கு எல்லாம் தெரியுது, நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசு விழா முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் பெயர்ல உண்டான விழாவுக்கு மக்கள் வரி பணத்தை அரசு செலவு செய்யக்கூடாது, அந்த நினைவிடத்தை மூடணும் அப்படிங்கிற குரல்கள் வந்து எதிர்கட்சியிலேருந்து வருது. அதாவது நீதிமன்ற தீர்ப்பு என்பது வேறு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான். நீதிமன்றம் யாரையெல்லாம் சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லுதோ சிறைக்கு அனுப்பாம மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்லி உங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? அவங்க எந்த தீர்ப்பு போட்டு இப்ப மட்டும் இல்ல, இப்ப மட்டும் இல்ல, நான் கேட்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்ப மட்டும் இல்ல, 2001 இதே உச்ச நீதிமன்றம் மக்களுடைய தீர்ப்பு சொல்லுதுங்கிறதுக்காக அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுக்கு மாறாக ஆளுநர் வந்து ஜெயலலிதாவை முதலமைச்சராக பதவியில் நியமித்தது செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வசனங்களின்படி செயல்படுற அதிமுகவாக எல்லாருமே ஒன்றாக இருந்த ஒரு அதிமுக 2001 செயல்படுறதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? மீண்டும் ஜெயலலிதாவையே நீங்க முதலமைச்சராக தேர்வு செய்து அனுப்பியிருக்கணும். கவர்னர் மாட்டேன்னு சொல்லட்டும், உச்சநீதிமன்றம் ஆட்சியை கலைக்கட்டும், செய்யட்டும் நீங்க சொல்லியிருக்கணும். அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை நீங்க உண்டாக்கல. நீதிமன்றம் வேற மக்கள் மன்றம் வேறன்னு நீங்க அன்றைக்கு யாரும் பேசல. உடனே ஒரு மாற்று முதலமைச்சரை தேர்வு செய்துட்டு ஜெயலலிதாவை நீங்க வந்து ராஜினாமா செய்ய சொல்லிட்டு நீங்க வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க. கொஞ்சம் பொறுமை. அதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. சட்டம் எம்எல்ஏவை நிற்கும் போது அந்த செல்லாத எம்எல்ஏவை நிற்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. நாமினேஷன் தாக்கல் பண்ணது கூட வாபஸ் வந்துட்டாங்க. அப்பா ஒரு சபதம் போட்டாங்க, நானே முதல்வராக 4 தொகுதியில தாக்கல் செய்ததுனால இல்லை, 4 தொகுதி தாக்கல் செஞ்சதுனால நிற்கும் போது என்னன்றது இது எல்லாமே பண்ணிட்டாங்க. எப்படி அது போச்சு? அது எப்படி திரும்ப மாறிச்சு சொல்லும்போது கோர்ட்ல வந்து தண்டனை குறைக்கப்பட்டதற்கு பிறகு போட்டியிடுவதற்கான தகுதியை பெற்றதற்கு பிறகு ஆண்டிப்பட்டியில நின்று திரும்ப முதலமைச்சர். அதுதாங்க எப்படி வந்துச்சு அது. நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு, அதனால தான் சொல்றேன் அந்த தீர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்ன? உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்தல் ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதியிலையும் போட்டு பணத்தை கட்டி நின்று இருந்தாதான் அது திரும்ப அந்த அன்குவாலிஃபைடுன்னு வரும். இல்லைன்னா அது வராது. அது நீதிமன்றம் செஞ்ச தப்பு. அதனால தான் திருத்திக்கிச்சு. அதனால ஒரு அரசியல் கட்சி சார்பாக போட்டியில் அல்லது யார் வேண்டாலும், நானோ யாரா இருந்தாலும், கட்சி சாராத எங்களை போன்றவர்களோ உங்களை போன்றவர்களோ யாரா இருந்தாலும் ஒரு தேர்தலில், ஒரு பொது தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டியிட முடியும்? 2 தொகுதியில் போடலாம். சரி, 4 தொகுதியில் அவங்க போட்டாங்களா? போட்டாங்க சார். எப்படி அவங்க போட்டாங்க? நிக்கிதான் பார்க்கணும். எலெக்ஷன் நடக்கும்போது வாபஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. சரி, அவங்கவுங்க நினைச்சிருந்தது வேற, அப்படிதான் போனது. அது நீங்க வாபஸ் வாங்குறாங்களா இல்லையான்னு பார்த்து முடிவு எடுக்கிறது வேற, வாபஸ் வாங்காமே விடுறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு ஒன்று கொடுக்கறது வேற. அது எப்படி இதுன்னு வந்தாலும் சரி, அது வந்தது. சரி, அப்புறம் சொன்னாங்க அம்மா, நான் அப்போவே அவங்க சபதம் போட்டாங்க, அதிமுக தான் அதிக அளவுக்கு எம்எல்ஏக்கள் வருவாங்க, நானே முதலமைச்சராக வருவேன்னாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தாங்க, இவங்க போய் முதலமைச்சரை பதவியேற்றுக்கினாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. அவங்கள விலக்கி வச்சுட்டு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கி திரும்ப அவர்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு தகுதி பெற்றதற்கு பிறகு திரும்ப வந்து முதலமைச்சராக. இது ஒண்ணு. ரெண்டாவதாக குன்னாத் நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதும் இதே மாதிரி ஒரு ரிப்பீட் எபிசோட் நடந்தது. இப்ப 3வது முறை நடக்குது. இப்ப அவங்க இல்ல, அவங்க முதலமைச்சராக இருந்து நேரடியாக சிறைக்கு போவதற்கு அவங்க உயிரோட இல்ல. மற்றபடி அதே விஷயம் தான் திரும்பவும் நடக்குது. இப்ப நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேற, உணர்வு வேற, மக்கள் மன்றத்தோட உணர்வு வேறன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். நீங்க ஏதாவது இருக்கட்டும், இதுவும் முடிவா? ஏங்க, எந்த சட்டம் ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லுதோ அதே சட்டம் தான் அவனை ஜாமீன்ல வெளியே வருது.
அதே சட்டம் தான் நிரபராதின்னு வெளியே அனுப்புது. அதுக்கு இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போக வேண்டியதில்லை. சீராய்வு மனுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும். ஆமா, அதனால அது வரைக்கும் பார்ப்போமே. பாட்டாளி மக்கள் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ எங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்களோ இதை பற்றி எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்றீங்க. பேசவே கூடாதுன்னு சொல்ல, அதாவது பார்வை. இப்போ குரு என்ன பண்ணான், தர்மனையும் கூப்பிட்டான், துரியோதனும் கூப்பிட்டான். போய் துரியோதனுக்கு என்ன சொல்ல, நீ போய் ஒரு அயோக்கியன் அழைச்சினோடான்னா. தர்மனை கூப்பிட்டு நீ போய் அயோக்கியன் அழைச்சினோடான்னா, துரியோதன் கிட்ட ஒரு யோகியன் அழைச்சினோடான்னா. 2 பேரும் போனாங்க, பொழுதுனிக்கு சுற்றுனாங்க, 2 பேரும் வெறுங்கையோடு வந்து நின்னாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னார் குரு. துரியோதன் சொன்னான், என் கண்ணுக்கு ஒரு யோக்கியம் கூட கிடைக்கல அப்படின்னா. தர்மம் சொன்னான், என் கண்ணுக்கு ஒரு அயோக்கியம் கூட கிடைக்கலன்னா. அதுதான் உலகம். எங்க பார்வைக்கு தெரியறது வேற, உங்க பார்வைக்கு தெரியறது வேற. பார்வை ஒரு இதிகாச எடுத்துக்காட்டோட சொல்றீங்க. எங்களுக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் எங்களுடைய கேரக்டர் வெளிப்படுத்துதுன்னு சொல்றீங்க. இல்ல, அவங்க கேரக்டர் அவங்களுக்கு இருக்கா. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு என்ன ஒரு இதுன்னா, ஐயெல்லாம் வந்து அரசியலில் நீண்ட காலம் 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவர். வயசு கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் வந்து சில சமயங்களில் கட்சியை, சொந்த கட்சியை அல்ல சொந்த அணியை வந்து தற்காத்து பேச வேண்டிய தேவைகள் அவங்களுக்கு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மக்களை வந்து இவ்வளோ குறைவாக இடம் போடுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசும்போது நான் எல்லா ஊருக்கும் போகிறேன், எல்லாரும் தீபாவை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது என்ன ஒரு விதமான ஒரு பார்வைன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு புரியலை. ஏற்கனவே இருக்கிற கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போ கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி தான் இருக்குது. அங்கே தினகரன் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அடுத்த தலைவராக வந்து கிட்டத்தட்ட கொண்டு வராங்க. தினகரனோ தீபாவோ இவங்களுக்கும் இந்த மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் ரீதியாக நாம் வந்து எல்லா யதார்த்தங்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இதை கேட்குறேன். அரசியல் வந்து சுத்தமானது, அப்படியே ரொம்ப சரியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனாவாதத்துலேருந்து நான் பேசலை. யதார்த்தத்தோடு தான். இந்தியாவினுடைய யதார்த்தங்கிறது வாரிசு அரசியலில், குடும்ப அரசியலில் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்தே நான் இதை கேட்குறேன். என்ன விதமான ஒரு அரசியலை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோங்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் ஒரு வாதத்தில் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜீரணிச்சுக்கிட்டு இல்லை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ணிட்டு வந்து கருத்து பேசுறது அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் மேலே இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி போல் எனக்கு தோணுது. ஒரு எந்த இப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக அந்த கேள்வி நான் கேட்க முடியாது. தீபா அவங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவங்கள தலைவராக நான் ஏற்றுக்கணும்? உங்களால் ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அவங்க ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள்ங்கிற ஒரு காரணம் தவிர அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. எங்களுக்கு யாருக்குமே அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. என்ன லாஜிக் அது? அல்லது நான் ஒரு சமரச ஐயாவை கேட்குறேன். இப்போ தினகரன் அடுத்து வந்து அந்த அணியினுடைய தலைவராக வருவார்னா அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தொடரும்? எந்த ஒரு சாதாரண மனிதனும் தலைவராக வரலான்னா எந்த ஒரு சாதாரண மனிதன் வர முடியுமா? இந்த விவாதங்கள் வந்து முக்கியமா இதை நோக்கி நம்ம போகணும். இல்லை, ஒரே நிமிஷம் ஐயா, நீங்க சும்மா சொல்லுங்க. ஏன்னா எதுக்காக நான் இதை முன்வைக்கிறேன்னா, நம்ம பல விஷயங்களை அசியூம் பண்ணிக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், டிபேட் பண்ணும்போது இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகள் வெளியே வரவே மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் இதை வந்து பேசுறேன். அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். மற்றபடி இந்த கட்சியோட உள்கட்சி விவகாரங்களை பத்தி பேசுறது என்ன மாதிரி வெளியில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இல்ல, இந்த அபத்தங்களை வந்து இந்த சமூகம் தாங்கிக்கணுமா? நாம ஒத்துக்கணுமா? ஜெயலலிதா மீது மிக தெளிவாக குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்பு, அதாவது கீழ்கோர்ட்ல இருந்து மேற்கோர்ட் வரலாம் போய் தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. இதன் பிறகு சீராய்வு மனு போடலான்னு வாதம் வைக்கலாம். ஆனா வெளிப்படையான ஒரு உண்மை, அந்த வெளிப்படையான ஒரு உண்மையை ஏத்துக்க மனசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க, நீங்க வேற மாதிரி கூட வாதாடலாம். இந்த வழக்கில் ஜெயலலிதா மேல தீர்ப்பு சொல்லப்பட்டது வந்து அது சரியானதுதான், ஆனாலும் அது ஒண்ணு மட்டும் ஜெயலலிதா கிடையாது, அவங்க இந்த மக்கள் மேல மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட நீங்க வந்து 2 தரப்பு வச்சு நீங்க வாதிக்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு போகவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு போறீங்க. இந்த மக்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அப்படி இல்லைங்க. நீங்க வந்து மக்களை அவ்வளவு தூரம் குறைச்சி நீங்க தான் எடை போடுறீங்க. இன்னைக்கு என்னன்னா இந்த மக்கள் எல்லாத்தையும் பேசுறாங்க. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மக்கள் நல்லா சேவை செய்தது எந்த ஆட்சியும் செய்யல. எத்தனை வேணும் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் நீங்க மக்கள் அதாவது தேர்தல்ல ஆல்டர்னேட்டிவ் இல்லங்கிறதுனால தான் உங்களுக்கு போட்டு இருக்காங்க. உள்மனதுல இருந்து சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அது நீ கவலைப்பட வேண்டாம். அது பிரச்சனை நோக்கம். நான் அதுக்கு போகல. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் அவர் மீது போட்ட வழக்கு பொய் வழக்குகள் என்று தெரிஞ்சு இப்போ அது 12 வழக்கு போட்டாங்க. 11 படிப்படியாக பொடிப்படியாக போச்சு. இந்த வழக்கும் கரப்ஷன் அல்ல, அவங்க சொத்து கணக்கில் விட்டது. ஏங்க அது பிஏ குற்றமாக்கும், உதவியாளர் குற்றமாக்கும், கர்ண முன்சிப் குற்றமாக்கும். ஏங்க நான் 40,000 ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினேன், கணக்கு போட்டா எப்படியா வரும்?
ஒவ்வொரு பாருங்க பார்வைன்றது அதான் அதுக்குதான் துரியோதனன் இந்த இல்ல அப்படி தர்மனை நான் கிடையாதுங்க. கொண்டு வந்தேன். நான் பார்வை பார்வை முழுக்க ஜெயலலிதாவே வந்து முழுக்க புறக்கணிச்சு பேசவே இல்லை. தயவு செய்து நீங்க பாருங்க. இல்லைங்க, நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா முழுக்க அவங்க முழுக்க நிறைய முழுக்க இல்ல, எந்த பண்ணிருக்காங்க. தலைவரும் அப்படி அதனால பேசல. பேச முடியாது. எந்த தலைவரும் அப்படி பேசல. பண்ணிருக்காங்க. எந்த தலைவரும் 100% மோசமானவங்க நம்ம பேசலாம். இது துரியோதனன் தர்மன் கதை கிடையாது. பாருங்க, இது புரியுதா? ஆனா காலத்தின் நான் என்ன குரல். சொல்ல வரேன்னா, அந்த ஒரு உண்மையை ஒத்துக்க நீங்க மறுக்கிறீங்க அப்படிங்கறத இல்ல, விஷயம். மறுக்கவே இல்லைங்க. அது மீது என்னுடைய கருத்தை சொல்றேன். இது அது காலத்தின் நானும் என் குரல். கருத்தை தான் சொல்றேன். அதாங்க, இது நானும் காலத்தின் என் கருத்தை குரலுங்க. சொல்றேன். இது உங்க குரல், அது விஷயம் என் அதுதாங்க. குரல். இதுதான் இதுதான் வந்து காலத்தின் நம்ம குரல். வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலத்தின் சிக்கலா குரல் இருக்கு. வந்து தப்பான ஒரு குரலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு. தப்பா நாங்க பேசவே மாட்டோம். நீங்க தப்பா அவசியமே பேசல, இல்லை. நீங்க தப்பா பேசுனீங்கன்னு யாரும் சொல்லல. இல்ல நம்ம கருத்து வைக்கிறதுக்கு உரிமை இருக்கிற அடிப்படையில என்ன வேணா பேசலாம். அதை நான் மறுக்கல. ஆனா அம்மா அவர்களால அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட எங்களை போன்றவர்கள்லாம் வந்து எந்த தருணத்திலயும் நாங்கெல்லாம் நிதானம் இழக்க மாட்டோம். இல்ல, கோவமா நிதானமா பேசி கோபம் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க அப்படி யாரும் வளர்க்கவே அந்த இல்லை. மாதிரி யாரும் நினைக்கல. ஆனா ஒரே விஷயம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 100% மக்களும் எல்லா தேர்தல்கள்லையும் 100% வாக்குகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டாங்கங்கிற ஒரு அனுமானத்திலேயே நம்ம பேசிட்டு இருக்கிறதும் போட சரியான முடியாதுங்க. அணுகுமுறை இல்ல. இல்ல, அந்த சரியான அப்படி போடவே அணுகுமுறை. முடியாதுங்க. எந்த எங்கேயுமே. தேர்தலையும் உலகத்துல அதாவது எந்த இதுல இந்த தேர்தல் முறையில இந்த தேர்தல் முறையில ஐயா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவு உண்மை வந்து எந்த தேர்தலையும் 50% வாக்குகளை பெற்று அது ஆட்சிக்கு வரலங்கிறதும் உண்மை. அது நாங்க மறுக்கலைங்களே. மறுக்கலைங்களே. இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்குள்ள யார் நல்லவர், உங்களுக்குள்ள யார் நல்லவர்ங்கிற போட்டி உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அதே மாதிரி உங்க 3 அணிகளையும் நிராகரிக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டுல இருக்காங்கிறத சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். இல்ல, இருக்கலாங்க. தயவு செய்து ஒரு வார்த்தை இல்லைங்க, ஒரு வார்த்தை 32.6% ஓட்டு வாங்கி நாங்க 60 எம்எல்ஏக்கள் வந்தோம். 26.6% வாங்கி திமுக 92 ஓட்டுகள் வந்து எம்எல்ஏ வந்தாங்க. இதுதான் உலகம், இதுதான் ஜனநாயகம், இதுதான் நாடு. அதிக மக்கள் போட்டோம், எம்எல்ஏக்கள் எங்களுக்கு குறைந்த மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குதுன்னு அந்த சூட்சமம் தான் இப்ப முக்கியம். எண்ணிக்கை தாங்க இப்ப சொல்லுது. அதனாலதான் சொல்றோம். அதான் இந்த தேர்தல் முறையில நீங்க 50% வாக்குகளை பெறவில்லை. நீங்க எத்தனை இடம் கிடைச்சதுங்கிறத நீங்க சொல்றீங்க. அதே சமயம் மக்கள் வந்து 50% வாக்குகளை எப்பவுமே போடலங்கிறதையும் நாங்க இன்னொரு பக்கத்துல சொல்றோம். இல்லைங்க, நீங்க தாராளமா சொல்லுங்க. ஆனா நீ யார் சொல்றதுன்றதான் கேள்வி. நீங்க உங்களுக்கு தர்மர் பார்வை இருக்கு, எங்களுக்கு துரியோதனன் பார்வை இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. எங்க துரியோதனன் பார்வையில எங்களுக்கு தெரியுது, அப்படி தெரியுது. இந்த நிலையில நீங்க 2 லட்சம் ஓட்டு இருக்குது ஒரு தொகுதியில். 50 லட்சம் 1.5 லட்சம் தான் போடுறான். 5 பேர் நிக்கிறாங்க. அதாவது அதுல யார் மீதியா வாங்குறாங்க ஜெயிக்கிறாங்க. அது 30% கூட இருக்கும். 70% ஜெயலலிதா வழியில் சொல்றாங்க. அதை வந்து திமுகவும் பாமகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் குற்றவாளி அப்படிங்கறதன் மூலமாக அதை நல்லிஃபை பண்றாங்க. ஜெயலலிதா லீகசிங்கிறத அவங்க ஒரு விதமாக அதை கவுண்டர் பண்றாங்க. இன்னொரு வகையில பார்த்தா அதிமுகவை எம்ஜிஆருடைய அதிமுகன்னு பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் பின்பலம் இருந்தது. காங்கிரஸ்ல தொடங்கி திராவிட இயக்கத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தியரியில அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு எங்கேயோ ஒரு பின்னணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்து லெகசியை வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இவங்க 3 பிரிவும் ஜெயலலிதா இருந்து தான் வாங்குறாங்களா? இது முக்கியமா ஏற்கனவே ஆளி செந்தில்நாதன் மேற்கோள் காட்டினார். அந்த பேட்ரிக் பிரெஞ்சுங்கிற ஒரு அறிஞர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆய்வுக்குட்படுத்துறாரு. ஆய்வுக்குட்படுத்தும் போது 3இல் 1 அரசியல் வாரிசாக இருக்கிறார். கடந்த 30-40 வருடங்களாக அரசியல் செய்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறவினராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொன்னார். அந்த செய்தியை தான் இப்போ ஜெயலலிதா மாதிரி இருக்காங்க தீபா, ஜெயலலிதாவோட குரல் இருக்கு அப்படின்னு அதனால அவங்களுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்றது. அதாவது 2 விஷயம் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, ஒரு வலிமையான தலைமை வீழும் போது ஜனநாயகம் இன்னும் விரிவடைகிறது அப்படின்னு கூட இதை பார்க்கலாம். 3 அணிகளாக இன்னைக்கு இவங்க நிற்கிறது, இது ஒரு ஜனநாயகத்தில் புதிய தலைமைகளுக்கான கோரிக்கைகள் உருவாகுது. அது தீபாவிடமிருந்து ஒரு பக்கம் வருது, பன்னீர்செல்வத்திட்ட இருந்து ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் சசிகலாவிட்ட இருந்து வருது. இந்த 3 ஜனநாயக கோரிக்கைகளை மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 3 கோரிக்கைகளும் ஜெயலலிதா என்கிற ஆளுமையிலிருந்து வருகின்றன.
ஜெயலலிதா என்கிற ஆளுமையை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதன் மூலமாக நமக்கான இடத்தை உருவாக்கி கொள்வது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய, திமுகவுடைய வியூகம். இப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த ஜெயலலிதா என்கிற ஆளுமையுடைய அந்த தாக்கத்தை அல்லது வீச்சை எந்த அளவுக்கு இந்த மூவரும் பங்கு போடுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா என்கிற ஆளுமையுடைய அந்த தாக்கத்தை அவருடைய மறைவுக்கு பின்பு முற்றிலுமாக இந்த மூவருக்குமான இடத்தை நிராகரிப்பதற்கான அவசியம், அரசியல் தேவை இருக்கக்கூடிய திமுக, பாமக போன்றவர்கள் அல்லது விஜயகாந்த் போன்றவர்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்தில், தமிழ்நாட்டில் ஒரு புதிய தலைமைகளுக்கான ஒரு இடங்களை உருவாக்குமா? செந்தில்நாதனிடம் இந்த விவாதத்திற்கு முன்பு பேசி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு அடுத்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் ஒரு புதிய தலைமை எழுவதற்கான ஒரு களம் விரிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் இப்போது கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது அதிமுகவினுடைய இந்த ஒரு சர்வாதிகாரத்தனமான தலைமைக்கு பிறகு அல்லது வேற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வேற ஒரு தலைமை வர்றதை தான் ஜனநாயகம்னு சொல்ல முடியுமே ஒழிய ஒரு லெகசிக்காக இல்லை சொத்துக்காக 3 பேர் பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதை நம்ம ஜனநாயகம்னு பார்க்க முடியாது. அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஜனநாயக குரலாக கூட இதை நம்ம 2 ஃபேஸை பார்க்கலாம். நம்ம ஒரு பிரேக் போக வேண்டியது இருக்கு. ஒரு 2 ஃபேஸை பார்க்கலாம். ஒன்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த தமிழ்நாட்டு அரசியல், தொடக்க கால அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது ஒரு லீகசி வரல, புதிதாக ஒரு இயக்கம் வருது. கம்யூனிஸ்டுகள் பின்னுக்கு போய் காங்கிரஸும் திமுகவுமாக அரசியல் நிலை பெறுது. அதற்கு பிறகு திமுகங்கிற கட்சியிலிருந்து பிரிந்து வந்த அதிமுக வரும்போது காங்கிரஸ் பின்னுக்கு போய் திமுகவும் அதிமுகவும் வருது. இப்போ அதிமுகல இருந்து வரக்கூடிய பிரிவுகள் தங்களுக்கு இடையிலே தமிழ்நாட்டினுடைய அரசியலை நிலைநிறுத்தி கொள்ளுமா, இல்ல இது இந்த பிரிவு காரணமாக பின்னாடி போயிடுமா, இல்ல இந்த பிரிவு காரணமாக 89ல பின்னால போய் அதுக்கப்புறம் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு 2 அணிகளும் ஒன்று சேர்ந்த மாதிரி இப்பவும் தோல்விக்கு பிறகு பாடம் கற்பதா இல்ல அதுக்கு முன்னாடியே பாடம் கற்பதா? தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த மக்களிடத்துல யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதே ஒரு முடிவு செய்ய முடியும். அப்படிங்கிறத ஒரு அளவுகோலாக வச்சிருந்தா உடனடியாக வரக்கூடிய 2 விஷயங்கள் உள்ளாட்சி தேர்தலும் ஆர்கே நகர் தேர்தலும். அந்த 2 தேர்தல்கள்லையும் ஓபிஎஸ் அணி நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்க? நிச்சயமா. வேறு வெற்றி எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல அது உங்களுடைய அக விருப்பம் மட்டும் தானா? இல்ல, அக விருப்பமா இருந்தா அது அரசியல் விருப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அரசியல் விருப்பம் வேற, அக விருப்பம் வேற. பட் என்னன்னா, அரசியல் களத்துல இறங்கியாச்சுன்னா அது ஒரு போர்க்களம் மாதிரி தான். என்னன்னா, இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய தலைவரா அவங்க அறிமுகம் செய்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான். திருமதி சசிகலாவை அவங்க எந்த நாள்லயும் எம்எல்ஏவோ அல்லது எதுவும் ஆக்கல. தினகரன் அவர்களை கட்சி மற்ற விஷயங்கள் தெரியும், தினகரன் யாருமே கட்சியில இல்ல, அது சப்ஜெக்ட் விட்டுடலாம். இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலும் 2 முறை முதல்வராக நியமித்தார்கள். அதன் பிறகு அவர் இருந்த பிறகும் ஆட்டோமேட்டிக்காவே அவர் முதல்வராயிட்டார். அதனால என்ன சொல்ல வரேன்னா, தகுதி அடிப்படையிலும் மக்கள் செல்வாக்கின் அடிப்படையிலும் ஒரு அனுபவ அறிவு நிர்வாக திறமை நிறைந்தவர் என்ற அடிப்படையிலும் மக்கள் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை எதனால் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி இருக்கிறது, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எழுச்சி இருக்கிறது. அவர்கள் வி.கே. சசிகலா அவர்களின் தலைமையை நிராகரித்தார்கள். தினகரன் அவர்கள் தலைமையை இப்போது நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்கக்கூடியதும் உண்மையான அதிமுக என்று சொல்லக்கூடிய தகுதி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் அத்தனை பேரும் கருதுகிறோம். அதன் அடிப்படையில் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது எங்களுடைய நிச்சயமான கணிப்பு. ஐயா, நீங்க எப்படி பாக்குறீங்க? தீபா பேரவை ஆர்கே நகர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? அவங்க யாரு என்ன செய்தாலும் சரி நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஆமா, இப்போ ஓபிஎஸ் பற்றி சொன்னாங்க. இப்போ ஓபிஎஸ் நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே மக்கள் பூரா எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க, நாட்டு மக்கள் பூரா விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொல்லி. இது வரைக்கும் அவர் செய்யலை. ஆனால் இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு. ஆக சொல்லக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் எதையும் செய்யறதில்லை. மக்கள் கேட்காத நேரத்தில்
நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னா ஆனா மக்கள் ஒரே எப்படி ஒரு நம்புவாங்க? ஒரே ஒரு சின்ன நம்ம மன்னிச்சுக்கோங்க நடுவில் குறிப்பிடுறதுக்கு, அவர் முதல்வரா இருந்த பொழுதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரா இருந்த பொழுதே விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் சொன்னாரு. அதற்கப்புறம் தான் அவரை எதிர்க்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். தியானத்திற்கு பிறகு தானே சொன்னார், அதுக்கு முன்னாடி சொல்லல. பின்னால் சொன்னார், தியானத்துக்கு பிறகு சொன்னார். முன்னால் சொல்ல. அதனாலதான் வந்து அவரு அதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க சொல்லுங்க. அதனால் இன்னைக்கு வந்து இப்போ யார் மேலே குற்றம் சொன்னாலும் இப்போ தீபா மேலே வந்து எந்த குற்றமும் சொல்ல முடியாது. இப்போ சார் சொன்னார், என்ன இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது, இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையா அப்படின்னு. அதான் அரசியலுக்கு வர்றது காலங்கள் மாறும்போது யார் யார் வராங்க, எப்படி இருக்குது, மக்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாமல் வர்றது தான் இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியும். எம்ஜிஆர் முதலே அரசியலுக்கு இருந்தார், அவர் ஆட்சிக்கு வருவார், எலெக்ஷனை சந்திப்பார்னு யாரும் நினைக்கல, வந்தார். அதே மாதிரி பல பேர் வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி தீபா அம்மா வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இன்னைக்கு அதிகமான இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி, அந்த வகையில சேர்த்துக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அந்த எல்லா இளையோர் கூட்டம் மட்டும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு வராங்க, வந்து கேட்குறாங்க. அதனால அவங்க தான் வருவாங்கன்றது எங்களுடைய கருத்து. சரி, நீங்க ஆர்கே நகர் உங்க அணிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, மக்கள் மத்தியில் உங்க அணிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதாக எல்லா தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை மறுக்கிறது நீங்க மட்டும்தான் மறுக்கிறீங்க, மீதி எல்லாருமே அதை கருத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் ஆர்கே நகர் தேர்தலையும் எப்படி உங்க அணி வெற்றி பெறும்? பாருங்க, ஒரு வலிமையான கூட்டணி மூலமாக அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல உங்களுக்கு உள்ள உண்டான பல பரீட்சையிலேயே நீங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லுவீங்களா? நான் அதாவது எங்கள் இயக்கம் என்பது அண்ணா, எம்ஜிஆர், அம்மா அந்த வழியில் வந்த இயக்கம். தீபா பேரவை போஸ்டரும் கூட அதே மாதிரி மூன்று பேர்களோட தான் இருக்கு. அது சரிங்க, அது 3 படங்களும் இருக்குதுங்க. அதெல்லாம் போடலாம். மரம் இருக்குதுன்னா கவாத்து பண்ணும்போது கீழே தொங்குறதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் மாமரத்தில். அதெல்லாம் உதவாது, வேஸ்ட். இந்த காய் பெருக்கிறதுக்கு வழி இல்லைன்றதுனால பண்ணுறது, அப்படி உதிர்ந்து போகிறது அது வேறு விஷயம். அது வேணும். அவங்கள இப்போ எல்லாருமே வேண்டியவர்கள் தான். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் முதலமைச்சராக இருப்பேன், என்னால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க தவறினால் அந்த கட்சியே இல்லாமல் அந்த ஆட்சியே இல்லாமல் செய்வேன் என்று சொல்வது ஜனநாயக விழிப்புணர்ச்சியா, ஜனநாயக பழிப்புணர்ச்சியா? சரி, நம்ம அதை வந்து ஒரு 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு மேல அதை பத்தியே பேசிட்டு இருந்திருக்கிறோம். சரி, அதனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சின்னம்மா அவர்கள் அண்ணா புரட்சி தலைவியின் வார்ப்படம். அதற்கு எடுத்துக்காட்டு நடந்த இப்ப சட்டமன்ற நிகழ்ச்சியில் எல்லா வித்தையும் பண்ணி பார்த்து. நீங்க அப்படி சொல்றீங்க, சொல்லிடுற ஒரு வார்த்தை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி பொதுமக்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது ஒரு பொருள் வருது இல்லைங்க. உங்களுடைய ஜெயலலிதா மேல மட்டும் இல்ல, உங்களுடைய பொதுச் செயலாளரும் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால கடுமையான பாதிப்புக்குள்ள சிறையிலே இருக்காங்க. இப்போ சிறையிலே இருக்காங்க. அது இது உலகம் அறிஞ்ச விஷயம். அது ஒண்ணும் மக்கள் வந்து ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் சொல்றீங்க. அவங்க ஒரு கரப்ஷன்ல இல்ல, அது கணக்குல தான் அப்படி ஆனதுன்றது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு பெரிய இது மேட்டரே இல்லைங்க. அது ஒரு பெரிய குற்றமா எடுத்துக்க மாட்டாங்க தயவு செய்து. அதற்கு பிறகு 2 பேரும் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆகையில இப்ப நடந்த ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆடாத ஆட்டில் எல்லா விஷயமும் பண்ணி அடிச்சு வச்சு தண்ணியை கிழிச்சிக்கின்னு சபாநாயகர் போட்டு சேரை ஒடிச்சு எல்லாம் பண்ணாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருத்தர் ஏதாவது பேசி வருதுனாங்களா? எவ்வளவு கட்டுப்பாடு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டு போடுறவங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடுறவங்க 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன நடந்ததோ அதை ஒன்றை மட்டும் வச்சுட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க. இல்லைங்க, எங்களுக்கு அந்த ஒரு தைரியம், ஒரு தன்னடக்கம், தன்னம்பிக்கை இருக்குது. அது எங்களுக்கு இருக்குது. அது எங்க தலைமைக்கு இருக்குது, வழிநடத்தக்கூடியவங்க இருக்குது. அம்மா அவர்கள் என்னென்ன சொல்லிட்டு போ அது பூரா அப்படியே வச்சு மனதில் அப்படியே பதிவு வச்சு நாங்கள் அப்படியே எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். அதிலிருந்து அதனால தான் ஏன் இப்போ எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் அண்ணா சொன்னார். நடந்துச்சா இல்லையா? சட்டமன்றத்தில் எத்தனை பேர் கலாட்டை பண்ணாங்க? அதிமுக எம்எல்ஏ கலாட்டை பண்ணான்னு அவங்க சொல்ல முடியுமா? ஸ்டாலின் போய் ஜனாதிபதி கிட்ட போகிறார், எங்கே போனால் எதை காட்டுவார் அவர்?
இல்ல அது பிரச்சனை இல்ல. இல்ல அதுதானே நீங்க எந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாரும் எல்லா முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்வாங்க. தயவுசெய்து பணிந்து கேட்டுக்கிறேன். ஓபிஎஸ் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார், இந்த தீர்மானம் கொண்டு வர காரணமானார். நான் அவர் அந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சராக வர தவறினால் யார் முதலமைச்சராக வருவார்? எதற்காக ஓபிஎஸ் அப்படி போனார்? இந்த கட்சி இருப்பதற்கா அழிப்பதற்கா? எப்படி அவர் பெயர் நிலைக்கும்? அது நீங்க உங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள பேசிட்டீங்கன்னா சரி. நாங்க அலுவலகத்துக்குள்ள பேசுறது அகிலத்தில் பேசுறோம், உலகத்தில் பேசுறோம் சார். நீங்க ஒரு பாருங்க, கற்பு என்பது 16 வயசுல தான் போகணும்னு இல்லை, 60 வயசுல கூட இழக்கலாம். அதுவே கற்பிதம் தான் வச்சுக்கோங்க. அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அதுவே ஒரு கற்பிதம் தான். அதுக்கு ஒரு சீரியஸான பொருள் அவசியம் இல்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2 முறை இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமா இல்லைங்களா? எலெக்ஷன்ல ஒரு முறை அவங்க நேரடியாக பர்கூர்ல அவர்களே தோற்றிருக்கிறாங்க. அதனால ஊழல் குற்றச்சாட்டை மக்கள் துச்சமாக மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல் குற்றச்சாட்டால கருணாநிதி எவ்வளவு பெரிய தோல்வியை எதிர்கொண்டாருங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்களே பல இடங்கள்ல பேசியிருப்பீங்க. ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா எனக்கு என்ன, மக்கள் எனக்கு ஆதரவு இருக்கு, அவங்க எங்களை ஜெயிப்பு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பேசுவதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. உங்கள் தலைவரே தோல்வி அடைந்திருக்கிறார் ஏதோ ஒரு பிரச்சனையில, எதிர்கட்சி தலைவரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இதே போல ஊழல் குற்றச்சாட்டுல. ஆக இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்ன அவங்க தோல்வி அடைஞ்சார்? எம்ஜிஆர் இதுல ஆமாங்க. இப்ப நாங்க இப்ப நீங்க நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எல்லா கருத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது இல்ல பிரச்சனை. என்ன சொல்ல இருக்குது அதை வெளியே கொண்டு வந்தலாம். என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா மறைந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அந்த அத்தனை அம்புக்கணைகளும் அவங்களை நோக்கி போகல, ஏன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆனா அது அத்தனையும் சசிகலா நோக்கி போயிருக்கு அப்படிங்கறத தயவு செய்து நீங்க உணரணும். இல்ல மறுக்கல நம்ம நினைக்க கூடாது. இல்லைங்க மறுக்கலன்ற அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க, அது போன பிறகும் கூட புதிதாக இல்லை, ஏற்கனவே கட்சியில் இருந்தவர் ஜெயலலிதா காலத்துல வெளியே போனவரை கூட்டிட்டு அவங்க துணை பொதுச் செயலாளர் தினகரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஆக உங்களுக்கு அந்த கட்சி எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அம்மா வளர்த்த கட்சி எல்லாம் சரி, ஆனா அது முழுக்க அந்த ஊழல் குடும்பத்தின் கையில் தான் இருக்க வேண்டும்ங்கிறத நீங்க அத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க. ஒரே நான் முடிச்சிடுறேன். இதை தமிழக மக்கள் ஏன் ஒத்துக்கணும்? உங்க விருப்பம் அது இல்ல, இது உங்க விருப்பம். தமிழக மக்கள் விருப்பம் இல்ல நீங்க பேசுறது. இல்ல நீங்க பேசுறது உங்க விருப்பம் சொல்றேன். இருங்க, நான் இல்ல உங்களுக்கு கேக்குறேன். தமிழக மக்களுடைய ஒரு வார்த்தை சொல்றேன். தினகரன் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எம்பியாக இருந்தவர். தினகரன் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மாநில பேரவை செயலாளராக இருந்தவர். அவர் தினகரன் என்று சொல்லக்கூடிய அவரே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2 மேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிச்சயம். இப்படியெல்லாம் இருந்தவர் தானே தவிர எல்லாம் போனாரு. அதுதாங்க எங்க கட்சி, அதுதாங்க எங்க கட்சி. அதுதாங்க எங்க கட்சி. காலையில் அனுப்புவோம், சாயந்தரம் கூப்பிட்டுக்குவோம். அது போய் என்ன இருக்குங்க? அது ஒரு குடும்பத்துல ஏற்படுறது, கோபத்தில் வெளியே நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கட்சியோட லாஜிக்ல வச்சுக்கிட்டு பேசுறது எனக்கு தேவை கிடையாது. நான் மக்களுடைய சார்பா தான் இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க காலையில அனுப்புவீங்க, மதியானம் கூப்பிட்டுவீங்க, குற்றம் செஞ்சாலும் நான் தலைவரா வச்சுக்குவீங்கிறது உங்க லாஜிக்கா இருக்கலாம். நான் உங்க கட்சிக்காரன் கிடையாது, நான் மக்கள் பிரதிநிதியா தான் பேசுறேன். ஆனா என் கருத்து தான் நான் பேச முடியும். அதனாலதான் சொன்ன உங்க பார்வை அப்படி. தேர்தல் களத்துல அவங்க 3 பேருமே தங்களுடைய அணி வெற்றி பெறும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. தேர்தல் களத்துல 3 பேரும் பிரிந்து மற்ற கட்சிகளோட தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்னு வந்தா அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? உத்தேசமாக நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியாது. குறிப்பாக ஆர்கே நகரை குறிவைத்து, ஆர்கே நகர் ஜெயலலிதாவுடைய தொகுதி, அது மட்டுமல்ல எல்லா கட்சிகளுமே உள்ளாட்சி தேர்தலையுமே எதிர்நோக்கி எல்லோருமே கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 அணிகள் அதிமுக 3 அணிகளாக போனதால் ஒரு பொதுமக்களுடைய பார்வையில் இருந்து நாம் சொல்வதானால், அதாவது மக்களிடம் பேசியதிலிருந்து ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்வதாக இருந்தால், அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போது இது யாருக்கு சாதகமாக மாறும் என்றால், திமுகவுக்கு, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு சாதகமாக மாறுவதற்கான சாத்தியங்கள்.
எப்போதுமே இவர்கள் பரவாயில்லையா அவர்கள் பரவாயில்லையா என்பது வாக்காளர்களுடைய தேர்வாக இருக்கிறது. அதாவது எங்களுக்கு ஒரு நம்பகமான மாற்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது யாருக்கு சாதகமாக போகும் என்றால், இருக்கிற இருபெரும் கட்சிகளுக்கு இடையில் ஒரு கட்சி பலவீனமாகும் போது இன்னொரு பெரும் கட்சிக்கு அது சாதகமாக போவதற்கான சாத்தியங்கள். ஏனென்றால் தேர்தல் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது, அதற்கு என்ன ஆதாரங்கள் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் சொல்கிறேன். அதுதான் மக்கள் ஆதரவாக பிரதிபலிக்கப்படும். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற 2 அமைப்புகளை தாண்டி வேறு விதமான ஒரு சேர்னிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு வேதியியல் மாற்றம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சிலர் கருத்துக்களை சொல்றாங்க. சில நாளிதழ்கள் அப்படி ஒரு தலையங்கத்தையும் எழுதுது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்ல முடியும். அந்த சேர்னிங் நடக்கிறதுங்கிறது முழு உண்மை. ஆனா அது இப்போ அரசியலாக, அதாவது தேர்தல் அரசியல் சக்தியாக மாறல. இப்போ வரக்கூடிய தேர்தலுங்கிறது உடனடியாக திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கடந்த தேர்தலே மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துலேயும் சீட்டு வித்தியாசத்துலையும் தான் அவங்க இழந்திருக்கிறாங்க. அதிமுக ஒரு பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது உடனடியாக திமுகவுக்கு தான் போகும். அந்த கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் அப்படி தான் எடுப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாற்று அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பழைய ஸ்டைல் அரசியல்லாம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே விதமான ஒரு மனப்பான்மையோடு இந்த மக்களை அணுக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஏற்கனவே ஆலி செந்தில் சொன்னது மாதிரி, ஏற்கனவே இந்த தேர்தலில் 2016 தேர்தலில் 1%, 1.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் 3ஆக பிரிந்து நிற்கும்போது பலன் எதிர்த்தரப்புக்கு போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம், ஒரு பார்வை. யதார்த்தம் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோம். சந்தேகத்தின் பலனை உங்களுக்கு கொடுத்தே நான் பேசுறேன். நாங்கள் எங்களுடைய அனுமானத்தின்படி அப்படி ஒரு உணர்வு வருது. இதுதான் நடக்கும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? அல்லது ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு கிடைத்த வாக்குகள் அனைத்தும் மற்ற பிரிவுகளுக்கு கொஞ்சம் கூட போகாது, முழுக்க எங்களுடைய அணிக்கு தான் வரும்னு 3 தரப்பும் நம்புறீங்களா? இப்ப எங்களுடைய ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, எங்களுடையது நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லிக்கிறோம். அது காரணம், அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார், தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அந்த பழைய கேள்வி. அதனால அவர்களுடைய இன்வாலிட் ஆகுது. அதனால அவர்களால் நியமிக்கப்பட்ட திரு தினகரன் பொருளாளர் அவர்களும் இன்வாலிட் ஆகுது. ஆனா இப்போ பொதுச் செயலாளராக எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார்கள், அவர்கள் இருந்து விட்டார்கள். அது பொருளாளராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள், அது இன்னும் அப்படியே இருக்கிறது, வேலிட். அதே போல திரு மதுசூதனன் அவர்கள் அவைத்தலைவர், அது இன்னும் வேலிட். இந்த காரணங்களினால தான் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். அதில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம். அதுபோல நாங்கள் தான் உண்மையான அதிமுக அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால ஆர்கே நகரில் எங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஒரு நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னு சொல்லலாமா? அப்படிதான் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அதை நாங்க சந்திச்சு தானே ஆகணும் எல்லாருமே. ஒரு நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு கட்சி அப்படி இல்லாமல் வேற மாதிரி நடந்து விட்டால் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுல்ல, இல்லையா? அதுக்கு இல்லையா, அதை பத்தி இப்ப நம்ம அது ஒரு தனி டிஸ்கஷனா தான் வச்சுக்கணும். அப்படி நீதிமன்றத்துக்கு போகாமையே எங்களுடைய அணி பலம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அரசியலில் ஒரு நாள் போதும், 24 மணி நேரம் போதும் சூழ்நிலைகள் மாறுவதற்கு. ஒரு தைரியம் பாராட்டுதலுக்குரியது. பேசுவோம். நீங்க ஒரு நீதிமன்ற போராட்டம் அல்லது ஒரே நாள்ல வரக்கூடிய எல்லாருடைய மனசுலயும் வரக்கூடிய ஒரு மாபெரும் ரியாக்ஷன், ஒரு ரசாயன மாற்றம், அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிட போகுது. உங்களுடைய நியமனங்கள் எதுவும் செல்லாது, உண்மையான அதிமுக அவங்க தான் அப்படின்னு போகும். அதனால எங்களுக்கு தான் அவங்களிடமே நான் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். மதுசூதனன் அவைத்தலைவர், நிகழ்ச்சியினுடைய அவைத்தலைவர் அவர் நீக்கலாமா? யாராவது நீக்கத்துக்கு சட்டத்தில் இடம் இருக்கு? பைலால இடம் இருக்கான்னு சொல்றீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில இருக்கிறோம். பாருங்க,
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களால் உருவான இயக்கம், ஒரு தலைவர் உருவாக்கின இயக்கம் இல்லை. எம்ஜிஆர் அப்படி தான் கொண்டு வர. நம்பர் 1, மக்களால் உருவான இயக்கம், மக்களால் வரக்கூடிய மக்கள் தலைவர்களாலே இதுவரையிலும் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. 2, இப்பொழுதும் அதிமுக கழகம் மக்கள் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டது என்று சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கின்ற அந்த நலத்திட்டங்களே சொல்லும். 3, அவங்களும் எல்லாத்துக்கும் கிரெடிட் அவங்களும் எடுத்து தானே செய்றாங்க. இல்லாத போது யாருக்கு என்ன அதிகாரம்? யாருக்கும் இல்லை. அவைத்தலைவர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதே எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க வெற்றில இந்த சும்மா வாதம் பண்ணக்கூடாது, இந்த எடுத்து போடுங்க, இல்லாத அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆகையினால நாங்க தான் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் பெருமை கோர முடியாது. அவங்க நீங்க 3 பேரும் கோரலாம். இல்ல எந்த மக்கள் சசிகலாவையோ அல்லது தினகரனையோ உங்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து கூப்பிட்டாங்க? யாரு? இல்ல எல்லாமே மக்களால் தான் சொன்னீங்களே. நீங்க மக்கள் இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க என்னமோ சொல்லுங்க. கட்சியே மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களால் தான் வளர்க்கப்பட்டது சொன்னீங்க. எந்த மக்கள் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க? கட்சி நிர்வாகிகள். மக்கள் கட்சி நிர்வாகி பிரிச்சு தான் நீங்க சொல்றீங்க. கட்சிக்காரர்கள் கீழே 1.5 கோடி பேர் இருக்காங்க சார். கட்சியை உருவாக்குனது மக்கள், ஆனா புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறது கட்சி நிர்வாகிகள். கட்சியை உருவாக்குறது மக்கள் தான் சார். அந்த மக்கள் உருவாக்கின நிர்வாகிகள் தான் இவங்களை கொண்டு வராங்க. நீங்க என்ன இந்த தொகுதிக்கு எம்எல்ஏனா அந்த 2 லட்சம் பேர் அங்க இருக்காங்க, ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்க அந்த தொகுதி பிரதிநிதி இல்லையா? வாட் இஸ் தட் மீனிங் சார்? ஆகையினால இப்ப இருக்கிற நிலையில இல்ல தயவு செய்து இப்ப அந்த அடிப்படையில இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் மீது 1000 குற்றச்சாட்டுகள் சொல்லி இருந்தாலும் எண்ணி பார்த்து மக்களையே எண்ணி பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யறாங்கன்ட்டு. அந்த அடிப்படையில் யார் துரோகி யார் தியாகி, சுருக்கமாக ஒரு இது சொல்றாங்க. எனக்கு வரக்கூடிய சந்தேகம், அதிமுகவினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் 3 பேரும் பிரிச்சுக்கிறீங்க. ஆனா அதிமுக மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் உங்க அணிக்கு மட்டும்தான் வருது. அதுலயும் தெரிஞ்சுங்க, இது வால்மீகியை கேட்ட மாதிரி போய் வேடனை ஏடா நீ திரண்டைய ஊரெல்லாம் கொள்ளடிக்கிற, போய் அங்கிருந்து இது உங்க ஒப்பங்கம்மாவுக்கு போகுமா இந்த பாவம்னா? அவன் போகுன்றான். அவன் போய் கேட்டா எனக்கு நீ சர்வீஸ் பண்ணது உன் கடமை, நான் எமங்கேண்ட பாவம் வந்தா உன் கையிலே போக, பாவ பண்ணி உன் கையிலேன்னு சொன்னான். அந்த மாதிரி தான். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இறுதியான கருத்து, இந்த அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக ஒரு பெரிய தலைமை வீழும் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க மாற்றங்கள். தேர்தல் தான் அளவுகோல் என்பதுதான். மக்கள் செல்வாக்குக்கு அது ஆர்கே நகர் உள்ள இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி அதை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம் என்பதுதான். 89 will repeat. 89 ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப. இங்க எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல. அப்போ அந்த ரீக்ரூப்பிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்றீங்க. ஆமா, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லாத போது ரீக்ரூப்பிங்கான சாத்தியங்களும் குறைவு. ஒரு சின்ன ரீக்ரூப்பிங் நடக்கலாம், ஒரு 3 அணி 2 அணி ஆகலாம் என்பதுதான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்புள்ள மாற்றங்கள் அடிப்படையில பார்த்தா ரீகுரூப்பிங் நடந்தாலும் அதிமுக முன்னை விட பலவீனப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நடந்தா கூட இந்த எல்லா குழப்பங்களுக்கு இடையில ஒரே ஒரு வெளிச்சமாக எனக்கு படுவது, இந்த மாதிரியான கட்சிகளை தாண்டி இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது. அது அரசியலிலும் விரைவில் எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.